கிரானைட் முறைகேடு குறித்து ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தாக்கல் செய்த மனு தொடர்பாக விசாரணை நடத்துவது குறித்து சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு குறித்து ஆய்வு மேற்கொண்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த அறிக்கை தொடர்பாக யாரை விசாரிக்க அனுமதிப்பது என்பது தொடர்பான மனு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி MM சுந்தரேஷ் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த முறைகேட்டில் மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சகாயம் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை பரிசீலிப்பதாக கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சகாயம் அவர்களின் அறிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அரசு இந்த விசாரணையை சிபிஐக்கு தர எந்தவித மறுப்பையும் தெரிவிக்கக்கூடாது என்று வாதிட்டோம். இந்த வாதத்தை கேட்ட தலைமை நீதிபதி மற்றும் ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் இந்த வாதத்தை மேலும் அணுகுவதற்கும் இந்த விசாரணையை யாரிடம் தரலாம் என்று முடிவு செய்வதற்கும் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. எனவே சிபிஐக்கு முதலில் நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோம்.